லைவ் டிவைன் பயில்வதற்காக அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு வார்த்தையையும் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும் இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் இப்பொழுது புக் 2ல சாப்டர் 9 லைவ் டிவைன்ல பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய தலைப்பு மெமரி ஈகோ செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இதுல போன செஷன்ல பேராகிராஃப் 1 பார்த்தோம். இந்த செஷன்ல மேற்கொண்டு தொடரலாம். பேராகிராஃப் 1ல பகவான் எது குறித்து அங்கு விளக்கியுள்ளார் என்றார், நம்முடைய மனோமய புருஷன் மென்டல் பீயிங் அதனுடைய நேரடியான உணர்வு நிலை, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மன் அதனுடைய நேரடியான மனோமய புருஷனுக்கு ஏற்படும் உணர்வு நிலை குறித்து பேசியுள்ளார். The direct self-consciousness of the mental being. இந்த டைரக்ட் செல்ஃப் கான்சியஸ்னஸ் ஆஃப் த மென்டல் பீயிங் என்றால், அதாவது நாம் நேரடியான தன்னைத்தானே அறியும் அந்த உணர்வு நிலை, மற்றவைகளின் மூலமாகவும் அந்த மனிதனுடைய மனம் அறிவை பெறுகின்றது. உதாரணத்திற்கு புலன்களின் மூலமாக அறிவை பெறுகின்றது. மனதினுடைய மற்ற அம்சங்களான ஞாபகம் சக்தி, கற்பனை இமேஜினேஷன், ஐடியா எண்ணங்கள், இதன் மூலமாகவும் மனிதனுடைய மனம் அறிவை பெற்றுக்கொள்கின்றது, அறிந்து கொள்கின்றது. ஆனால் இவைகளெல்லாம் வெறும் கருவிகள் தான், டிவைசஸ். எது நேரடியாக மனித மனதிற்கு நேரடியாக அந்த ஜீவனில் உள்ள உண்மையை எந்த அமைப்பு தருகின்றது என்றால், அதுதான் நேரடியான அந்த ஆன்மன் குறித்த உணர்வு நிலை, டைரக்ட் செல்ஃப் கான்சியஸ்னஸ் ஆஃப் த மென்டல் பீயிங். அதன் மூலமாகத்தான் அது அந்த நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உருவமற்ற பெயரற்ற அந்த நம்முடைய ஜீவனுடைய உண்மையான அமைப்பாக இருக்கக்கூடிய அதனுடைய தன்மையை அது புரிந்து கொள்கின்றது. அதன் மூலமாகத்தான் அது அந்த ஆன்மனினுடைய சாஸ்வதமான பொருளை அறிந்து கொள்கின்றது. இட்டர்னல் சோல் சப்ஸ்டன்ஸ், அதை அந்த டைரக்ட் செல்ஃப் கான்சியஸ்னஸ் அதன் மூலமாகத்தான் அறிந்து கொள்கின்றது. நம்முடைய தன்னுணர்வு ஈகோ, அதற்கு பின்னால் தான் நம்முடைய மேற்புறத்தில் நம்முடைய ஈகோ செயல்படுகின்றது, நான் என்கின்ற தன்னுணர்வு செயல்படுகின்றது. அதற்கு பின்னால் இருப்பது, அதாவது அதையும் கடந்து அதற்கும் பின்னால் இருப்பது அந்த ஆன்மன்,
அது குறித்த புரிதலும் அந்த டைரக்ட் செல்ஃப் கான்சியஸ்னஸ் அதன் மூலமாகத்தான் கிட்டுகின்றது. அதன் மூலமாகத்தான் அந்த சாஸ்வத பொருள், சாஸ்வத தன்மை கொண்ட அந்த ஆன்மனை அது அறிந்து கொள்கின்றது. ஏனென்றால் அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் ஆன்மன் என்பது எதனாலும் பாதிக்கப்படாமல் இருக்கின்றது. மனம்தான் காலத்திற்கு உட்பட்டு மாற்றங்களை எதிர்கொள்கின்றது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்றெல்லாம். ஆனால் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்ம பொருள் எப்பொழுதுமே ஒரே மாதிரியாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த காலத்தினால் ஏற்படும் வேறுபாடுகளாலும் அது பாதிக்கப்படாமல் இருக்கின்றது. இடத்தினால் ஏற்படும் மாறுபாடுகளாலும் வேறுபாடுகளாலும் அது அது எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்கின்றது. நம்முடைய மனம்தான் சொல்லும். என்ன சொல்லும்? நான் இங்கு இருக்கின்றேன், நேற்று வேறொரு இடத்தில் இருந்தேன், நாளைக்கு வேறொரு இடத்தில் இருப்பேன் என்று நம்முடைய மேற்புற மனம்தான் அவ்வாறு சொல்லும். ஆனால் உள்ள இருக்கக்கூடிய ஆன்மன் அவ்வாறு நினைக்க வேண்டிய அவ்வாறு அது அத்தகைய உணர்வு நிலையில் அது இருக்காது. அது இடத்தையும் கடந்த நிலையில் தான் இருக்கும். இவ்வாறு கூறுவது நம்முடைய மேற்புற உணர்வு நிலையில் நாம் எதிர்கொள்ளும் மாறுபட்ட அனுபவங்களின் காரணமாகத்தான் நாம் அவ்வாறு கூறுகின்றோம். நேற்றைக்கு ஒரு இடத்தில் இருந்தேன், இன்றைக்கு ஒரு இடத்தில் இருக்கின்றேன், நாளைக்கு ஒரு இடத்தில் இருப்பேன் என்று மேற்புற மனதில் ஏற்படும் அனுபவங்களின் காரணமாகத்தான் நாம் அவ்வாறு கூறுகின்றோம். ஆனால் நம்முடைய உணர்வு நிலையை நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மனில் நாம் நிறுத்தி கொள்ளும் பொழுது, பொருத்தி கொள்ளும் பொழுது, இத்தகைய அனுபவங்கள் எல்லாம் மேற்புற அனுபவங்களாகத்தான் நாம் உணர்வோம். ஏனென்றால் உள் அகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மனில் இருக்கக்கூடிய அனுபவம் இத்தகைய மாற்றங்களினால் அது எந்த விதமான பாதிப்பும் அடையாது. ஏனென்றால் நம்முடைய மேற்புற உணர்வு நிலை, சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ், அதுதான் நம்முடைய சுற்றுச்சூழல், நமக்கு புறத்தில் இருப்பவை, அதனுடன் ஏற்பட்ட உறவினால் அது அத்தகைய மாறுபாடுகளினால் அது அந்த அனுபவங்களை, அது குறித்த அனுபவங்களை உணர்கின்றது. உள்ள இருக்கக்கூடிய ஆன்மன் இத்தகைய மாறுபாடுகளினாலும் வேறுபாடுகளினாலும் பாதிக்கப்படுவதில்லை. பிகாஸ் இட் இஸ் பியாண்ட் டைம், பியாண்ட் ஸ்பேஸ். இந்த மனோமய புருஷன் மேற்புற உணர்வு நிலையில் இருக்கும் வரையில்தான் இத்தகைய உணர்வு நிலை இருக்கின்றது. ஆனால் அந்த நேரடியான உணர்வு நிலை, டைரக்ட் செல்ஃப் கான்சியஸ்னஸ், அதை அடைந்தவுடன் அது என்ன செய்கின்றது? அது தன்னை அந்த மேற்புற உணர்வு நிலை சம்பந்தப்பட்ட அதனுடைய சூழ்நிலைகளுடன் அதன் சூழ்நிலைகளுடன் சம்பந்தப்பட்ட அனுபவங்களில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்கின்றது. மேற்புற உணர்வு நிலையில் மாத்திரமே இருக்கும் பொழுது நாம் நம்முடைய சுற்றியுள்ள அந்த சூழ்நிலைகள் அதனுடன் மாத்திரமே தொடர்பில் இருக்கின்றோம். ஆனால் நம்மளுடைய அந்த உணர்வு நிலை நம்மளுடைய ஆன்மனுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு அதில் நிலைத்திருக்கும் பொழுது நம்முடைய மேற்புற உணர்வு நிலை அதை சுற்றியுள்ள அந்த சூழ்நிலைகளுடன் ஏற்படுத்தி கொண்டுள்ள அந்த உறவுகளில் இருந்து நாம் முற்றிலுமாக விடுபடுகின்றோம். ஆகையினால் அந்த நிலையில என்ன உணர்கின்றோம் என்றால், உள்ள இருக்கக்கூடிய ஆன்மன் எத்தகைய புற நிகழ்வுகளினாலும் அது எந்த விதமான மாற்றங்களையும் அடைவதில்லை என்கின்ற உண்மையை நாம் உணர்கின்றோம்.
உடலில் எத்தகைய மாற்றங்கள் ஏற்பட்டாலும் சரி, அதனால் அந்த ஆன்மன் பாதிக்கப்படுவது கிடையாது. அதே போல நம்மளுடைய மனோ தளத்தில் அல்லது அது சார்ந்த களத்தில் ஏற்படும் மாற்றங்களினால் அது எந்த விதமான பாதிப்பையும் அடைவது கிடையாது. ஏனென்றால் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்ம பொருள், அதனுடைய சாராம்சத்தில் அது எவ்வாறு இருக்கின்றது என்றால், அது எந்த விதமான அம்சங்களும் இல்லாமல் இருக்கின்றது. ஃபீச்சர்லெஸ், எதையும் சார்ந்து இராமல் இருக்கின்றது. ரிலேஷன்லெஸ். அதனுடைய அடிப்படை தன்மையே என்னவென்றால், ஒரு பரிசுத்தமான உணர்வுள்ள ஒரு இருப்பு, பியோர் கான்சியஸ் எக்ஸிஸ்டன்ஸ். அதை தவிர வேறு எதுவுமே அதற்கு கிடையாது. அது மாத்திரமல்ல, அது தன்னிறைவு கொண்டதாக இருக்கின்றது. இட் இஸ் செல்ஃப் சஃபிஷியன்ட். எப்பொழுதுமே அது ஒரு முழு தன்னிறைவையும் திருப்தியையும் கொண்டதாக இருக்கின்றது. இட்டர்னலி சாட்டிஸ்ஃபைட் வித் பியோர் பீயிங். தன்னுள்ளே அது ஆனந்தத்தை முழுவதுமாக அடைந்த வண்ணம் இருக்கின்றது. செல்ஃப் பிளிஸ்ஃபுல். ஆகையினால இத்தகைய அம்சங்கள் கொண்டதுதான் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மன். இதைத்தான் நாம் நிலையான அந்த ஆன்மன் என்று சொல்கின்றோம். ஸ்டேபிள் செல்ஃப் என்று கூறுகின்றோம். இட்டர்னல் ஆம், அதாவது சாஸ்வதமாக இருக்கும் நான், எனக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த உண்மையான நான். மேற்புறத்தில் இருக்கும் நான் கிடையாது, உள்ள இருக்கக்கூடிய அந்த இட்டர்னல் ஆம். ராதர் த இம்யூட்டபிள் ஈஸ், மாறுதல்களே அடையாத அது. இதுதான் ஒரு மனிதனுடைய உண்மையான அம்சமாக இருக்கின்றது. இதைத்தான் அந்த ஸ்டேபிள் செல்ஃப் என்று கூறுகின்றோம். இதெல்லாம் எப்பொழுது கிட்டுகின்றது என்றால், இந்த மனோமய புருஷன் அடையக்கூடிய அந்த நேரடியான உணர்வு நிலை, டைரக்ட் செல்ஃப் கான்சியஸ்னஸ், அந்த உணர்வு நிலையின் மூலம் இத்தகைய அம்சங்கள் உடைய அந்த ஸ்டேபிள் செல்ஃப், அதாவது நிலையான ஆத்மன், அதை ஒருவர் உணர்கின்றார் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இப்ப ஏன் இதை கூறுகின்றார் என்றால், பகவான் மெல்ல மெல்ல இதிலிருந்து அடுத்த பேராகிராஃப் 2 and 3 நம்முடைய சர்ஃபேஸ் செல்ஃபுக்கு போறார், சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸுக்கு போறார். ஏன் சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் போறார் அப்படின்னா, சர்ஃபேஸ் கான்சியஸ்னா நம்மெல்லாம் இருக்கிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய 99.99% ஆஃப் த பீப்புள் எங்க இருக்கிறாங்க அப்படின்னா, தே லிவ் இன் த சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ். நாம் சம்பந்தப்பட்டது அதுதான். ஏன் அதற்கு பகவான் முக்கியத்துவம் தருகின்றார் என்றால், அங்கதான் இந்த அறியாமை என்கின்ற அம்சம் காணப்படுகின்றது. ஒன்ஸ் யூ ரியலைஸ் யுவர் ட்ரூ செல்ஃப், அங்க இந்த அறியாமையும் கிடையாது. பிகாஸ் ஒன்ஸ் யூ ரியலைஸ் யுவர் ட்ரூ செல்ஃப், you simultaneously realize the fact that yourself, you are one with the other selves. Not only that, you are one with the cosmic self. Not only that, your self is identified with the transcendent self. அங்க அந்த ஒன்னஸ் வந்துடுது. ஆனால் நம்மளுடைய புற நிலையில சர்ஃபேஸ் செல்ஃப்ல இருக்கும்போது கம்ப்ளீட்லி we are in ignorance. அவித்யால இருக்கிறோம். Because surface self is always associated with our ego self, which thinks it is separate from others. அதனால ignorance, அந்த நிலையில தான் அவித்யா, ignorance, division from oneness ஆரம்பிக்கின்றது. இந்த சாப்டர் நோக்கமே என்னவென்றால், இந்த சாப்டர் முந்தைய சாப்டருடைய நோக்கமே என்னவென்றால், இந்த இக்னோரன்ஸ், இந்த அவித்யா என்கின்ற ஒரு அம்சம் இந்த உலகத்தில் காணப்படுகின்றது. அதனால்தான் நம்மால அதை அனைத்திற்கும் பின்னுள்ள இந்த இறை அம்சத்தை உணர முடிவதில்லை. அப்படி என்றால் அவித்யா, இந்த இக்னோரன்ஸ் எந்த நிலையில் காணப்படுகின்றது என்றால், நம்முடைய இந்த சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ். ஸோ நம்ம அந்த சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது எதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மெமரி, இந்த இமேஜினேஷன், இந்த விஷயம்லாம் அதுல வந்துடுது. இதெல்லாம் நம்ம தரவா தெரிஞ்சுக்கிட்டாதான் இக்னோரன்ஸ் எப்படி ஏற்படுகின்றது என்பதை அறிந்து கொள்ள முடியும்.
எப்படி ஒன்று ரூட், அதனுடைய ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறத கண்டு கொண்ட பிறகுதான் நாம் அதிலிருந்து விடுபட முடியும். அதுல தான் பகவான் ரொம்ப டீட்டெயில்டா போறாரு. எப்படி இந்த சர்ஃபேஸ் மென்டாலிட்டி எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் எப்படி ஒரு மனிதனுக்கு செயல்படுகின்றது அப்படிங்கிறத பத்தி ரொம்ப டீட்டெயில்டா போறாரு. ஒவ்வொரு பேராகிராஃபுமே ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பொக்கிஷம், கருத்து பொக்கிஷம் சொல்லலாம், ஒரு ஞான பொக்கிஷம். ஒவ்வொரு பேராகிராஃபும் அப்படிதான். ஒரு பேராகிராஃப்லயே அவ்வளவு விஷயம் இருக்குது. அதனால மெல்ல மெல்ல போகலாம், நாம் பேராகிராஃப் 2க்கு உள்ளே போகலாம். Chapter 9: Memory, Ego and Self-Experience. Paragraph 2. But this consciousness of self, as it is timeless, so is capable also of freely regarding time as a thing reflected in it and as either the cause or the subjective field of changing experience. It is then the eternal I am, the unchanging consciousness on whose surface changes of conscious experience occur in the process of time. The surface consciousness is constantly adding to its experience or rejecting from its experience, and by every addition it is modified, and by every rejection also it is modified. Although that deeper self which supports and contains this mutation remains unmodified, the outer or superficial self is constantly developing its experience so that it can never say of itself absolutely, I am the same that I was a moment ago. Thank you. Thank you. Explanation. Can I read, sir? Yes, please. Explanation. We have seen that by direct self-consciousness of mental being, we become aware of the stable self, the eternal, timeless am. It is also capable of freely regarding time as a thing reflected in it. It regards time either as the cause or the subjective field of changing experience. Therefore, we may regard the eternal I am as the unchanging consciousness. It is on whose surface changes of conscious experience occur in the process of time. The surface consciousness is constantly adding to its experience or rejecting from its experience. By every addition and rejection, the surface consciousness is modified. Yet, the deeper self, which supports and contains this mutation, remains unmodified. It is only the outer or superficial self which is constantly developing its experience so that it can never say of itself absolutely, I am the same that I was a moment ago. Thank you, sir. Thank you. பகவான் இங்க ரெண்டு முக்கியமான கருத்துக்களை கூறுகின்றார். ரெண்டு வகையான வகைப்படுத்துகின்றார். ஒன்று, நாம் இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் செல்ஃப், மேற்புற உணர்வு தளம்னு வச்சுக்கலாம். அதுதான் நம்ம எல்லாமே இருக்கிறோம். அப்புறம் நமக்கு உள்ள ஆழமா என்ன இருக்கின்றது, ஆழத்தில் என்ன இருக்கின்றது, இந்த ஸ்டேபிள் செல்ஃப், நிலையான அந்த ஆன்மன் இருக்கின்றது, ஸ்டேபிள் செல்ஃப் அப்படிங்கிறது இருக்கு. இந்த சர்ஃபேஸ் செல்ஃப், சர்ஃபேஸ்
செல்ஃப் அப்படிங்கிறது, சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது எப்படி செயல்படுகின்றது? காலத்திற்கு உட்பட்டு இயங்குகின்றது. காலத்திற்கு உட்பட்டு மாறுதல்களை அது எதிர்கொள்கின்றது. இந்த டீப்பர் செல்ஃப் உள்ள இருக்கக்கூடிய ஆன்மன் என்பது காலத்தை கடந்த நிலையில் இருக்கின்றது. இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், இது ரெண்டும் வெவ்வேறையா? காலத்திற்கு உட்பட்டு செயல்படும் நம்முடைய சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் அதுவும், காலத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கும் அந்த டீப்பர் செல்ஃப், ஸ்டேபிள் கான்சியஸ்னஸ், ஸ்டேபிள் செல்ஃப், அதுவும் வெவ்வேறான விஷயங்களா அப்படின்னா, ரெண்டும் முற்றிலும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பில்லாத விஷயங்கள் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். ரெண்டுமே ஒன்றுடன் ஒன்று தொடர்பில்லாத விஷயங்கள் கிடையாது. அதுதான் பகவான் இங்க சட்டிலா சொல்றார். இந்த ஸ்டேபிள் செல்ஃப் என்பது எப்படி இருக்கின்றது? அதாவது நிலையான ஆன்மன் என்பது எப்படி இருக்கின்றது? சாஸ்வதமாக இருக்கின்றது, காலத்தை கடந்த நிலையில் இருக்கின்றது. அதே சமயம் அது காலத்திற்கு உட்பட்டு இயங்கும் இயக்கத்தையும் அது அங்கீகரிக்கின்றது. அதைத்தான் நாம் புரிந்து கொள்ளணும். காலத்தை கடந்திருக்கும் அமைப்பு முற்றிலும் தொடர்பற்ற நிலையில் இல்லை. அது என்ன செய்கின்றது? தன்னுடைய மேற்புற அமைப்பான அந்த காலத்திற்கு உட்பட்டு இயங்கும் அந்த சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ், அதை அது அங்கீகரிக்கின்றது. எப்படி அங்கீகரிக்கின்றது என்றால், அதனுடைய செயல்பாடுகள், என்னுடைய பிரதிபலிப்புகள் இதன் மேல் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அதாவது இட் இஸ் ரிஃப்ளெக்ஷனா இருக்கு. ஒரு கண்ணாடியில ரிஃப்ளெக்ஷன் வரும். கண்ணாடிக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது இல்லையா? ஏன் ரிஃப்ளெக்ஷன்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்றார் பகவான் அப்படின்னா, ஒரு ஒரு ஒன்றினுடைய பிம்பம் இன்னொரு இதுல தெரியும், ஆனா அதனால பாதிப்பு எதுவுமே இருக்காது. அதே போலதான் அந்த டைம், காலத்துக்கு உட்பட்டு மாற்றங்களை எதிர்கொள்ளும் நம்முடைய மேற்புற உணர்வு நிலையில் இருக்கக்கூடிய இயக்கங்களினுடைய பிரதிபலிப்பு இந்த காலத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கும் அந்த நிலையான ஆன்மனில் அதனுடைய பிரதிபலிப்பு உண்டாகும். ஆகையினால் அதை அது கவனத்தில் எடுத்துக்கொள்கின்றது. ஒரே சமயம் அதனால் எந்த விதமான பாதிப்புக்கும் அது ஆளாவது கிடையாது. இந்த காலத்திற்கு உட்பட்டு இயங்கும் அமைப்புகளை எவ்வாறு அது பார்க்கின்றது என்றால், மாறுபட்ட அனுபவங்களை உண்டாக்கும் ஒரு களமாகத்தான் அது பார்க்கின்றது. It regards time either as a cause or subjective field of time changing experience. காலம் என்கின்ற ஒரு விஷயத்தை, காலத்தை கடந்த ஒன்று எவ்வாறு பார்க்கின்றது என்றால், எண்ணற்ற அனுபவங்கள் நிகழும் ஒரு சப்ஜெக்டிவ் ஃபீல்டுனா என்ன அர்த்தம்? அப்ஜெக்டிவ் ஃபீல்டுனா நம்ம தத்ரூபமாக நமக்கு முன்னால நடக்கக்கூடிய விஷயம் அப்ஜெக்டிவ், நேரடியாக பார்ப்பது. சப்ஜெக்டிவா அப்படின்னு அர்த்தம், நமக்கு உள்ளே ஏற்படக்கூடிய விஷயம், வெளியில பார்க்கறது இல்லை. நமக்கு உள்ளே ஏற்படக்கூடிய விஷயங்களை சப்ஜெக்டிவ் அப்படிங்கிறோம். ஆகையினால அந்த காலத்தை அது எவ்வாறு பார்க்கின்றது என்றால், வெவ்வேறு அனுபவங்களினுடைய காரணமாகவும், அதே சமயம் வெவ்வேறு அனுபவங்கள் தோன்றும் ஒரு சப்ஜெக்டிவ் ஃபீல்டு, அத்தகைய களமாகவும் தான் அது பார்க்கின்றது. ஆகையினால் நம்ம அந்த ஸ்டேபிள் செல்ஃப் என்பது எந்த விதமான உணர்வு நிலையில எந்த விதமான மாற்றங்களும் அடைவது கிடையாது. அதே சமயம் அதனுடைய மேற்புறத்தில் இருக்கும் அந்த உணர்வு நிலையில எல்லா விதமான மாறுபட்ட அனுபவங்களும் காலத்திற்கு உட்பட்ட நிலையில் நடைபெறுகின்றன. எப்படி இதுக்கு ஒரு சரியான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆழமான ஒரு சமுத்திரத்தை எடுத்துக்கொள்ளலாம். சமுத்திரத்தினுடைய ஆழமான பகுதியில் எந்த விதமான ஒரு மாற்றங்களும் நிகழ்வது கிடையாது, எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படுவது கிடையாது.
அதே சமயம் அலைகள் வந்து அதனுடைய மேற்புறத்தில் தான் ஏற்படுகின்றன. இந்த அலைகளும் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த டீப்பஸ்ட் ஓஷன் தான். அதிலிருந்து மாறுபட்டது அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அப்படித்தான் இங்க இருக்கு. ஒன்று காலத்தை கடந்த நிலையில் இருக்கின்றது, ஒன்று காலத்திற்கு உட்பட்ட நிலையில் இருக்கின்றது. இந்த மேற்புற உணர்வு நிலையை பற்றி பகவான் எவ்வாறு கூறுகின்றார் என்றால், அது அனுபவங்களை சேர்த்து கொண்டே செல்கின்றது. தனக்குள் இப்ப நம்முடைய வாழ்வை எடுத்துக்கொண்டா நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் புதிய புதிய அனுபவங்கள் கிட்டுகின்றன. அந்த அனுபவங்களை நாம் சேர்த்து கொண்டே செல்கின்றோம். சில சமயம் சில அனுபவங்களை நாம் தவிர்க்கின்றோம். சோ இந்த சேர்த்து கொள்ளுதலும் தவிர்ப்பதும், இந்த இரண்டு செயல்களும் தொடர்ந்து நம்முடைய மேற்புற உணர்வு நிலை செய்து கொண்டே இருக்கின்றது. அவ்வாறு சேர்த்துக் கொள்வதனாலும் தவிர்ப்பதினாலும் நம்முடைய மேற்புற உணர்வு நிலை தொடர்ந்து தன்னை மாறுதல்களுக்கு உட்படுத்தி கொண்டே இருக்கின்றது. நம்முடைய உணர்வு நிலை எப்படி இருக்கின்றது? ஒரே சமயம் ஒரே மாதிரி இருப்பது இல்லை. இந்த சமயத்தில் நமக்கு ஒரு அனுபவம் கிட்டுகின்றது, நம்மளுடைய உணர்வு நிலை ஒரு மாதிரி இருக்கின்றது. அடுத்த கணம் நமக்கு வேறொரு அனுபவம் கிட்டுகின்றது, நம்முடைய உணர்வு நிலை மாறுகின்றது. ஆகையினால நம்ம பெறக்கூடிய அனுபவங்களினால் அடையக்கூடிய அனுபவங்களினால் அதே சமயம் நாம் தவிர்க்கும் அனுபவங்களினாலும் சரி, சில அனுபவங்களை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடுறோம். சில அனுபவங்களை தான் நம்ம வந்து வேண்டுமென்றே நாடுகின்றோம். இதனால என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்முடைய உணர்வு நிலை தொடர்ந்து மாறுதலுக்கு தன்னை உட்படுத்தி கொண்டே இருக்கின்றது. ஆகையினால மேல என்ன நடக்கின்றது? இந்த மியூட்டேஷன் என்றால் மாறுபாடு. அது மேல நடக்குது. சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ்ல மியூட்டேஷன் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. இந்த சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் எது அதற்கு அடித்தளமாக ஆதரவளிக்கின்றது என்றால் நம்முடைய அந்த டீப்பர் செல்ஃப். அதுதான் அதனுடைய அடித்தளமாக இருக்கின்றது. ஆனால் அது இத்தகைய மேற்புறத்தில் நடக்கும் அந்த மாறுபாடுகளினால் அது எந்த விதமான ஒரு பாதிப்பையும் அது உண்டாவது கிடையாது. அது எந்த விதமான மாறுதலையும் அடைவது இல்லை. ஆகையினால் பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? நாம் எல்லோருமே வந்து ஒரு மேற்புற ஜீவனில் தான் நாம் வாழ்கின்றோம். ஆல் ஆஃப் us live in our superficial self. ஆகையினால் அந்த சூப்பர்ஃபிஷியல் செல்ஃப் என்பது தொடர்ந்து அனுபவங்களை அது உருவாக்கி கொண்டே இருக்கின்றது. தொடர்ந்து அனுபவங்களை உருவாக்கி கொண்டே இருக்கின்றது, எதிர்கொண்டு கொண்டே இருக்கின்றது, மாற்றங்களை அடைந்து கொண்டே இருக்கின்றது. ஆகையினால இங்க பகவான் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை கோருகின்றார். இந்த மேற்புற உணர்வு நிலை இட் கேன் நெவர் சே ஆஃப் இட் செல்ஃப் மேற்புற உணர்வு நிலை இட் கேன் நெவர் சே ஆஃப் இட் செல்ஃப் அப்சல்யூட்லி ஐ ஆம் த சேம் தட் ஐ வாஸ் அ மொமெண்ட் அகோ. ஸோ இந்த மேற்புற உணர்வு நிலை என்பது தான் நம்மளுடைய நம்மளுடைய பர்சனாலிட்டின்னு அப்படின்னாலே மேற்புற உணர்வு நிலை தான். மோஸ்ட் ஆஃப் அஸ் அது எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருப்பதில்லை. கணத்திற்கு கணம் மாறுதல் அடைந்து கொண்டே இருக்கின்றது. அதனால்தான் வந்து நம்ம அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு தவறு என்று அன்னை கூறுகின்றார்கள். we make judgments about people. ஒரு மனிதனை வந்து நம்ம வந்து ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி சந்திச்சிருப்போம், இல்ல 10 வருடங்களுக்கு முன்னாடி சந்திச்சிருப்போம். அப்போ ஒரு மாதிரி இருந்திருப்பாரு. நம்ம அதே இம்ப்ரெஷன்ல இருப்போம். அவரை பத்தி சொன்னாலே ஆமா அவர் தானே தெரியுமே, அவர் இப்படிப்பட்டவர் தான் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நம்ம ஒரு ப்ரீ கன்சீவ்டு ஒப்பீனியன்ல இருப்போம். ஆனா யாருமே வந்து ஒரே மாதிரியாக இருப்பதே கிடையாது. கணத்திற்கு கணம் மாறுபாடுகளை சந்தித்து கொண்டே இருக்கின்றார்கள். அதுதான் உண்மை. அதனால நம்ம வந்து
நம்முடைய கடந்த காலத்தை அனுபவத்தை வைத்துக்கொண்டு ஒருவரை பற்றிய அந்த கணிப்பை நாம் உருவாக்குவது தவறு அப்படின்னு மதர் சொல்றாங்க. We can, first of all, mother says we cannot make any judgment. Judgments பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. Because we don't know the truth. நம்ம பத்தியே நமக்கு ஒழுங்கா தெரியாது. Then how you can make the judgment about others? Judging others வந்து யாரு, who is capable of judging others அப்படின்னா only the divine is capable of judging the others அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு உன்னுடைய விஸ்டம் வந்து இருக்கும் பட்சத்தில் தான் நீ மற்றவங்களை you can judge others. ஹியூமன் லெவல்ல நம்ம we are incapable of judging anybody அப்படின்னு மதர் ரொம்ப தீர்மானமா சொல்றாங்க. அதுவும் இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் நம்மளுக்கு டூல். பிகாஸ் எவ்ரிபடி இஸ் அண்டர்கோயிங் த சேஞ்ச். அந்த ஆனா நம்ம பழைய பர்செப்ஷனை தான் வச்சிருப்போம். நம்மளுடைய பர்செப்ஷன், அவர் குறித்த பர்செப்ஷன் பழைய இதுல வச்சிருப்போம். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு தீர்மானிப்பது தவறு. அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார், யாருமே சொல்ல முடியாது அப்படிங்கிறார். ஐ ஆம் த சேம் தட் ஐ வாஸ் அ மொமெண்ட் அகோ அப்படிங்கிறது நோபடி கேன் சே அப்படிங்கிறார். பிகாஸ் வி ஆர் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங். வி அப்படிங்கிறது ஹி இஸ் டாக்கிங் அபவுட் அவர் சர்ஃபேஸ் செல்ஃப். டீப்பர் செல்ஃப், ஸ்டேபிள் செல்ஃப், அது எந்த விதமான மாற்றம் அடைவது இல்லை. அடுத்தது போகலாம். Those who live in this surface time self and have not the habit of drawing back inward towards the immutable, or the capacity of dwelling in it, or even incapable of thinking of themselves apart from this ever self-modifying mental experience. That is for them their self, and it is easy for them. If they look with detachment at its happenings, to agree with the conclusion of the Buddhist nihilists that this self is in fact nothing but a stream of idea and experience and mental action, the persistent flame, which is yet never the same flame, and to conclude that there is no such thing as a real self, but only a flow of experience, and behind it, nihil. There is experience of knowledge without a knower, experience of being without an existent. There are simply a number of elements, parts of a flux without a real whole, which combine to create the illusion of a knower and knowledge and the known, the illusion of an existent and existence and the experience of existence. Thank you. Thank you. Explanation. Sure. Yes. Sir, படிக்கட்டுங்களா? Yes, madam. There are people who live in this surface time self and they do not have the habit of drawing back inward towards the immutable self. They do not have the capacity of dwelling in it. They are even incapable of thinking of themselves apart from this ever-changing mental experience. They consider this surface self as their real self. It is for them to agree with the Buddhist conclusion that It is easy. It is easy for them. Okay, sir. It is easy for them to agree with the Buddhist conclusion that this self is nothing but a stream of idea and experience and mental action. It is like the persistent flame which is never the same flame. They would conclude that there is no such a thing as a real self, but only a flow of experience, and behind it there is shunya or nihil. There is experience of knowledge without a knower, experience of being without an existent. There are only a number of elements, part of a flux without a real whole. They combine to create the illusion of a knower and knowledge
and the known. They create the illusion of an existence and the experience of existence. Thank you, sir. தேங்க்யூ. இது ஃபுல்லா புத்திஸ்டோடைய கருத்தை சொல்றாரு. இது தெளிவா புரிஞ்சுக்கணும். அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, அடிப்படையில் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப மெஜாரிட்டி ஆஃப் த பர்சன்ஸ்க்கு வந்து நம்மளுடைய மேற்புற உணர்வு நிலையை தாண்டி வேறு எதுவுமே தெரியாது இல்லையா? மெஜாரிட்டி பர்கெட் அபவுட் பகவான் சொல்றது புத்திஸ்ட் மாத்திரம் சொல்லல, சாதாரண மனுஷனுக்கே பகவான் என்ன சொல்றாரு, எல்லாருமே வந்து அந்த மேற்புற உணர்வு நிலையில் தான், காலத்திற்கு உட்பட்ட நிலையில்தான், அந்த தளத்தில் தான் வாழ்கின்றோம் அப்படிங்கிறார். நமக்கெல்லாம் வந்து அந்த அதாவது நாம் எப்பொழுதுமே நம்மை புறத்தில் மாத்திரமே நம்மை வெளிப்படுத்தி கொண்டு வாழ்கின்றோம். We always exteriorize our consciousness. புறத்தில் மாத்திரமே நம்மை வெளிப்படுத்தி கொண்டு வாழ்கின்றோம் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு. அப்கோர்ஸ் இந்த ஆன்மீக பாதையில் இன்ட்ரெஸ்ட் இருந்தவங்களுக்கு அப்பப்போ இந்த கான்டம்ப்ளேஷன், மெடிடேஷன், உள்ளுக்குள்ள அந்த இன்ட்ராஸ்பெக்ஷன், மெல்ல 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 drawing away from outward and going inward, அந்த ப்ராசஸ் மெல்ல மெல்ல ஆரம்பிக்கும். அது அந்த அந்த பாதையில அந்த 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 நிலைக்கு வராதவங்க மெஜாரிட்டி அந்த அந்த சாதாரண ஒரு பீப்புள் வித் ஆர்டினரி லைஃப் மோட்டிவ்ஸ், தப்புன்னு சொல்ல வரல, பீப்புள் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஸ்டேஜ், இட்ஸ் அ ஸ்டேஜ், அவ்வளோதான். அவங்களே இன்னொன்று இந்த நிலைக்கு வருவாங்க. பட் பீப்புள் வித் ஆர்டினரி லைஃப் மோட்டிவ்ஸ் அவங்க எப்படி வாழறாங்க அப்படின்னா, தே லிவ் ஆன் திஸ் இன் த சர்ஃபேஸ் டைம் செட், அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள அந்த கோயிங் வித்தின் அப்படிங்கிறது பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மதர் வந்து குழந்தையா இருக்கும் பொழுதே அவங்க வந்து எப்பொழுதுமே ரொம்ப இன்ட்ரானா இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது தன்னை உள்ளுக்குள்ளேயே தன்னை அமிழ்த்தி கொண்டு இருப்பாங்க. மதர்னுடைய அம்மா பார்த்தோம் அப்படின்னா அவங்களாம் வந்து ஹார்ட் கோர் மெட்டீரியலிஸ்ட். அவங்க மதருடைய அம்மா வந்து ஷீ இஸ் அ நோ நான்சென்ஸ் மெட்டீரியலிஸ்ட். மதர்னுடைய அப்பாவும் அப்படிதான். இந்த மதனுடைய அப்பா வந்து டர்க்கிஷ் பேக்ரவுண்டு, மதனுடைய அம்மா வந்து எஜிப்சியன் பேக்ரவுண்ட். மதனுடைய அப்பாவும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலி ஓரியன்ட் பர்சன், ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனா ஃபிசிக்கலாக ரொம்ப வலிமையானவர். அவர் எப்படின்னா, அவர் ஒரு குதிரையை வந்து தன்னுடைய முழங்கையாலே அழுத்தி ஒரு குதிரையை கீழே உட்கார வைக்கக்கூடிய அளவுக்கு வலிமை உடையவராம். ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தோம் அப்படின்னா தேர் ஆல் ஹார்ட் அதாவது ப்ராக்டிக்கல் பீப்புள். அவங்களுக்கு வந்து இந்த ஆன்மீகம் அதெல்லாம் தெரியாது. அப்படிப்பட்டவங்க வந்து மதர் வந்து இது மாதிரி உள்ளுக்குள்ள சென்று ஆழ்ந்த நிலையில் இருக்கும் பொழுது, இது என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்பாங்களாம். ஆர் யூ மேட் அப்படின்னு கேட்பாங்களாம். அதாவது அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, அது மாதிரிலாம் போக முடியும் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்க முடியல. மதர் என்ன நினைச்சாங்கன்னா, சம்திங் ராங் வித் திஸ் சைல்டு பிகாஸ் ஷீ இஸ் அப்நார்மல், ஷீ இஸ் ஆல்வேஸ் இன்ட்ரான். உள்ளுக்குள்ளேயே அது அந்த குழந்தை இருக்குது, ஷீ இஸ் அப்நார்மல் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்களாம். எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, சாதாரண பீப்புளுக்கு இத்தகைய அந்த உள்ளுக்குள் அகமுகமாக செல்லுதல் என்பது பழக்கமே இருக்காது. அந்த 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 அனுபவமே அவர்களுக்கு புதியதாக இருக்கும். ஸோ அத்தகையவர்களை பத்தி பகவான் சொல்றாரு. அவங்களுக்கு வந்து இந்த உள்ளுக்குள்ளே சென்று அந்த அகத்தில் தன்னை இருத்தி கொள்வது என்பது இயலாத காரியமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, இந்த மேற்புறத்தில் காணக்கூடிய அனுபவங்கள், தான் அடையும் அனுபவங்கள், அதுதான் நான் என்கின்ற உணர்வு நிலையில் மாத்திரமே தான் அவர்கள் இருப்பார்கள். அவர்களால் அதை கடந்து ஒரு மனிதனுக்குள்ள வேற ஒரு விஷயம் இருக்கு, உள்ளுக்குள்ள புறத்தில் நம்ம இவ்வாறு காணப்படுகின்றோம், ஆனால் நம்மளுடைய ரியல் செல்ஃப் வந்து உள்ள இருக்கு அப்படிங்கிறத அவங்களால புரிஞ்சுக்க கூட முடியாது அப்படிங்கிறார். தேர் இன்கேபிள் ஆஃப் திங்கிங் அப்படிங்கிறார் பகவான்.
அப்படின்னா இருக்கிறாங்க அப்படிங்கிறார். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அப்படிதான் இருக்கிறாங்க அப்படிங்கிறார். ஸோ அவங்க எப்படி நினைக்கிறாங்க தங்களை பத்தி? அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த சர்ஃபேஸ் செல்ஃப் தான் ரியல் செல்ஃப். ஆத்மன் வந்து ரியல் செல்ஃப் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் சர்ஃபேஸ் செல்ஃப் தான் ரியல் செல்ஃப். புத்திஸ்ட் என்ன சொல்றாங்க? புத்திஸ்ட் வந்து இந்த செல்ஃப் அப்படிங்கறத ஒத்துக்கிறது இல்லை. புத்திஸ்ட பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ ரியல் செல்ஃப். செல்ஃப் அப்படிங்கிறதெல்லாம் இட் இஸ் ஆல் இமேஜினரி அப்படிங்கிறது தான் புத்திஸ்டினுடைய கோட்பாடு. தே டு நாட் அக்செப்ட் த பிரசன்ஸ் ஆஃப் த சோல், ஆத்மன், இதெல்லாம் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க? எல்லாமே வந்து அனுபவங்களினுடைய ஒரு தொடர்ச்சியான ஒரு நிகழ்வு தான். எல்லாமே அனுபவங்களினுடைய நிகழ்வு, அவ்வளவுதான். காலத்திற்கு உட்பட்ட அனுபவங்களினுடைய நிகழ்வு தான் நாம் எதிர்கொள்கின்றோம். அது தொடர்ந்து மாறுதல்களை அடைந்த வண்ணம் இருக்கின்றது. எப்படி வந்து ஒரு எரியக்கூடிய ஜுவாலை வந்து ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? அந்த ஜுவாலை எரிந்து கொண்டே இருக்கின்றது. ஆனா அந்த ஜுவாலை வந்து தொடர்ந்து அதனுடைய தன்மை மாறிக்கொண்டே தான் இருக்கும். அதே மாதிரிதான் ஒரு 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 ரிவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ரிவர் வந்து எப்பொழுதும் சொல்லுவாங்க, இந்த ரிவர்ல வந்து இட் இஸ் நாட் த சேம். இந்த சமயம் இருந்த தண்ணி மாதிரி இன்னும் அடுத்த சமயம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. த ரிவர் இஸ் நாட் த சேம் அப்படிம்பாங்க. இட் இஸ் ஆல்வேஸ் சேஞ்சிங் அப்படிம்பாங்க. த ரிவர், இந்த ஃப்ளேம், இதெல்லாம் எதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க அப்படின்னா, தொடர்ந்து மாறுதல்களை எதிர்கொள்ளும் அதற்காக இந்த உதாரணம் சொல்லுவார்கள். அதே போலதான் அவர்களை பொறுத்த வரைக்கும் புத்திஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம புறத்தில் காணப்படும் அனுபவங்கள் எல்லாமே வந்து சர்ஃபேஸ் செல்ஃப் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ரியல் செல்ஃப் கிடையாது. இதுதான் இதுதான் இது இந்த ரியல் செல்ஃப், சர்ஃபேஸ் செல்ஃப் அப்படிங்கிற வித்தியாசம் கிடையாது. எல்லாமே ஒரே செல்ஃப் தான். சர்ஃபேஸ் செல்ஃப் என்ன இருக்கோ அதுதான் செல்ஃப். அது தொடர்ந்து முன் அனுபவங்களை எதிர்கொண்டு கொண்டே இருக்கின்றது. அங்க வந்து அறிந்து கொள்ளப்படுபவனும் கிடையாது. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் நாலேஜ் வித்தவுட் அ நோவர், அறிந்து கொள்ளப்படுபவன் அப்படிங்கிறதுவே கிடையாது. அதே போல அனுபவங்கள் ஏற்படுகின்றது, அது யாருக்கும் ஏற்படுவதில்லை. அனுபவங்களை எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பீயிங் வித்தவுட் அன் எக்ஸிஸ்டன்ட். அனுபவங்களை எதிர்கொள்ளணும் அப்படின்னா ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? அவர் தானே அந்த அனுபவங்களை எதிர்கொள்ளணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது மாதிரி யாருமே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஒன்லி த ஃப்ளக்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ். அந்த உலகம் என்பது அனுபவங்கள் வந்து தொடர்ந்து வந்து சென்ற வண்ணம் இருக்கின்றன, அவ்வளவுதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே பகுதியாக காணப்படுகின்றன. எல்லாமே இந்த தொடர்ந்து நிகழ்வுகள் பகுதியாக காணப்பட்டு அவைகளை ஒட்டுமொத்த குவியல் வந்து ஒரு தோற்றத்தை, ஒரு பொய்மையான தோற்றத்தை ஏற்படுத்துகின்றது. இதுக்கு பின்னாடி எந்த விதமான ரியாலிட்டி கிடையாது. அறிந்து கொள்பவர், அறிந்து கொள்ளப்படும் அந்த ஞானம், இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து ஒரு பொய்மை என்பதுதான் புத்திஸ்டினுடைய வாதம். ஒருவர் வெறும் மேற்புற உணர்வு நிலையில் இருந்து பார்த்தால் இவ்வாறு தான் தோணும் அப்படிங்கிறார். ஏன் இந்த புத்திஸ்ட் இந்த கருத்தை கூறுகின்றார்கள் என்றால், they take into account only the surface self of the human being. They do not take into account the real self. சர்ஃபேஸ் செல்ஃப்ல இருந்து மாத்திரம் பார்த்தோம் அப்படின்னா இத்தகைய ஒரு கருத்துக்கு ஒருவர் தள்ளப்படும் நிலை ஏற்படும் அப்படின்னு பகவான் சொல்றார். பட் இது என்ன கருத்தை பகவான் கூறுகின்றார் அப்படின்னா, நம்மளுடைய ஒரு மனிதன் வந்து வெறும் சர்ஃபேஸ் செல்ஃப்னால மாத்திரம் உருவாக்கப்பட்டவன் அல்ல. நம்ம பார்த்துருக்கோம், ஒரு மனிதன் வந்து சர்ஃபேஸ் செல்ஃப் என்பது ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். அவனுக்கு கீழே வந்து சப்கான்ஷியஸ் இருக்குது, அவனுக்கு ரியல் செல்ஃப் இருக்குது, சப்ளிமினல் செல்ஃப் இருக்கு. எல்லாத்துக்கும் ஆழமா அந்த ரியல் செல்ஃப், அந்த ஆத்மன் இருக்குது. ஸோ சர்ஃபேஸ் செல்ஃப் அப்படிங்கிறது ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். அது வந்து தட் டஸ் நாட் கான்ஸ்டிடியூட் த ஹோல் ஆஃப் த ஹியூமன் பர்சனாலிட்டி. ஆனா இங்க வெறும் சர்ஃபேஸ் செல்ஃப் மாத்திரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இத்தகைய அந்த ஒரு மாயா, ஒரு இல்லாத தன்மை, இல்லியூசரி நேச்சருக்கு தான் நம்ம அந்த முடிவைத்தான் நாம் எடுக்க வேண்டியிருக்கோம் அப்படிங்கிற. அடுத்தது போகலாம். Or
they can conclude that time is the only real existence and they themselves are its creatures, or its creatures. This conclusion of an illusory existent in a real or unreal world is an inevitable to this kind of withdrawal, as is the opposite conclusion of a real existence, but an illusory world to the thinker who, dwelling on the immobile self, observes everything else as a mutable not self. He comes eventually to regard the latter as the result of a deluding trick of consciousness. Thank you. Thank you. Right, Explanation. Master? படிங்க மேடம். Or those who live in surface time self can conclude that time is only real existence. என்ன sir? Time self can conclude that time is only real existence and they themselves are its creatures. Those who withdraw themselves from the timeless would inevitably conclude that the existence of a self in a real or unreal world is illusory. Buddhist view. Similarly, those who withdraw themselves to the immobile status, that is timeless, would conclude that the existence, the self is real, but the world, its world is illusory. He considers everything else as a mutable not self. He considers this world as a trick of consciousness. Thank you, sir. பகவான் வந்து என்ன இங்க ரொம்ப ஏன் பகவான் வந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்தை கூறுகின்றார். மேற்புற உணர்வு நிலை மேற்புற உணர்வு நிலை, அதற்கு கீழே உள்ள அந்த ஸ்டேபிள் கான்சியஸ்னஸ். மேற்புற உணர்வு நிலை காலத்திற்கு உட்பட்ட நிலையில் இருக்கின்றது. சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் டைம்ல இருக்கு, காலத்திற்கு உட்பட்ட நிலையில் செயல்படுகின்றது. உள்ள இருக்கக்கூடிய அந்த டீப்பர் ஸ்டேபிள் கான்சியஸ்னஸ் காலத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கின்றது. என்ன முக்கியமான ஒரு கருத்தை பார்த்தோம்? இது ரெண்டும் வெவ்வேறு இல்லை அப்படிங்கிற கருத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். we are very clear about it. they are not different, they are not separate. இந்த மேற்புற உணர்வு நிலையினுடைய பிரதிபலிப்பு ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த நிலையான அந்த உணர்வு நிலை, நிலையான அந்த ஆத்மன் ஸ்டேபிள் செல்ஃப், அதன் மேல் அதனுடைய பிரதிபலிப்பு விழுகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அது இந்த நிலையான அந்த 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 ஸ்டேபிள் செல்ஃப், அந்த நிலையான உணர்வு நிலை என்பது அந்த மேற்புற உணர்வு நிலையை அது அங்கீகரிக்கின்றது என்பதையும் பார்த்தோம். காலத்திற்கு உட்பட்ட நிகழ்வுகளை அது காரண காரியங்களா காலத்திற்கு உட்பட்டு நிகழும் காரண காரியங்களாக அது பார்க்கின்றது என்பதையும் பார்த்தோம். ஆகையினால் இவை இரண்டுமே ஒன்றுதான். இவை இரண்டுமே வந்து வெவ்வேறான விஷயங்கள் கிடையாது. இதுல எங்க தவறு நிகழ்கின்றது என்றால், இதில் ஏதேனும் ஒரு நிலையில நம்ம நிறுத்தி கொண்டு மற்ற அம்சத்தை விளக்கும் பொழுதுதான் ப்ராப்ளம் வருது. வெறும் காலத்திற்கு உட்பட்ட நிலை சர்ஃபேஸ்லேயே நம்ம நிறுத்தி கொண்டு பார்த்தோம் அப்படின்னா we ignore the real self. ரியல் செல்ஃப் இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்விற்கே ஆதாரமே இல்லாம போயிடுது. உள்ள ஆன்மனே கிடையாது. there is no existent, அதாவது அந்த சத் ஆஸ்பெக்டே இல்லாம போயிடுது, ஆன்மனே இல்லாம போயிடுது. ஆன்மனே இல்லாம போனோன்னா அது அதை அதை நம்ம எப்படி நம்ம இன்டர்பிரட் பண்றோம்? எல்லாமே ஒரு ஆக்ஷன்ஸ் தான். ஒரு ஆக்ஷன் இன்னொரு ஆக்ஷன், ஒரு ஆக்ஷன் இன்னொரு ஆக்ஷன், அவ்வளவுதான். அல்டிமேட்டா பார்த்தோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் மீனிங்லெஸ், இதுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது. அல்டிமேட்டா பேஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த நெகில், அதுல சூன்யம் என்கின்ற அந்த புத்திஸ்ட் கோட்பாடு. இது எப்போ வரும் நம்மளுக்கு? வெறும் மேற்புற உணர்வு நிலை மாத்திரம்தான் உண்மை, ஆழமான உணர்வு நிலை அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறது நிலை. அந்த காலத்திற்கு உட்பட்ட நிலை அமைப்பு என்பதுதான் உண்மை, காலத்திற்கு அப்பாற்பட்ட நிலை அந்த ரியல் செல்ஃப் என்பது கிடையாது என்கின்ற நிலையை எடுத்தா இந்த ஒரு நிலைக்கு வருவோம். இதற்கு எதிரான நிலையும் ஒன்று இருக்கின்றது. அது என்னவென்றால் அதுதான் இந்த மாயாவாதிகளினுடைய நிலை. அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள்? காலத்தை கடந்த நிலை, த இம்மியூட்டபிள்
timeless, eternal, the state of Brahman. பிரம்மனினுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னா இட்டர்னலா இருக்கின்றது, சாஸ்வதமாக காலத்திற்கு கடந்த நிலையில், இம்மியூட்டபிள், மாற்றங்களையே அடையாத அந்த நிலையில இருக்கின்றது. அவர்கள் அந்த நிலையை மாத்திரமே கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த காலத்திற்கு உட்பட்ட அனைத்து இயக்கங்களையும் அவர்கள் அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட விஷயங்களாக பார்ப்பார்கள். எல்லாம் நாட் செல்ஃப். அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரம்மன் ஒன்று தான் செல்ஃப், ரியல் செல்ஃப். ஆல் எல்ஸ் இஸ் நாட் செல்ஃப் அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். ஆகையினால் பகவான் இது ரெண்டுமே தப்பு அப்படிங்கிறார். எதால் அவங்க என்ன சொல்றாங்க, இம்மியூட்டபிள் ஆஸ்பெக்ட்ஸ் தான் உண்மை, மாற்றங்களே அடையாத நிலை தான் உண்மை, மியூட்டபிள் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்து இட் ஹாஸ் நோ ட்ரூத், எல்லாமே இல்யூஷன் அப்படின்னு அவங்க மாயாவாதிகள் கூறுகின்றார்கள். ஸோ இந்த கருத்தும் தவறு அப்படிங்கிறார். எது உண்மை அப்படின்னா போத் காலத்திற்கு உட்பட்ட இயக்கமும் காலத்திற்கு அப்பாற்பட்ட இயக்கமும் எல்லாமே ஒரே உண்மையினுடைய இரண்டு முகங்கள் தான் அப்படிங்கிற கருத்தை தான் பகவான் இங்க கூறுகின்றார். பேராகிராஃப் 3க்கு போலாம். Paragraph 3. But let us look a little at this surface consciousness without theorizing. Study it only in its facts. We see it first as a purely subjective phenomenon. There is a constant rapid shifting of time point which it is impossible to arrest for a moment. There is a constant changing. Even when there is no shifting of space circumstance, a change both in the body or form of itself, which the consciousness directly inhabits, and the environing body or form of things in which it less directly lives. It is equally affected by both, though more vividly, because directly, by the smaller than by the larger habitation, by its own body than by the body of the world, because only of the changes in its own body is it directly conscious, and of the body of the world only indirectly through the senses and the effects of the macrocosm on the microcosm. Thank you. Explanation. படிக்கட்டுமா சார்? Yes, madam. Let us have a look at our surface consciousness as a purely subjective phenomenon. We see a constant rapid shifting of time point which we cannot arrest for a moment. There is a constant changing even if there is no shifting of space circumstance. This shift takes place even if we sit in the same place. There is a change both in the body or form in which the consciousness directly inhabits. There is also a change in the environing body or form of things in which it lives less directly. The surface consciousness is equally affected by both. Yet it is affected more vividly by the smaller habitation, by its own body than by the body of the world, because it is directly conscious of the changes in its own body. It is only indirectly conscious of the changes in the body of the world through the senses and the effects of the macrocosm, that is world, on the microcosm, individual. Thank you, sir. தேங்க்யூ. இது ரொம்ப இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ரொம்ப நமக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் சொல்றாரு அவர். பகவான் எப்படி சொல்றாரு அப்படின்னா மேற்புற உணர்வு நிலையில எப்படி செயல்படுகின்றது அப்படிங்கிறத சொல்றாரு. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களை வந்து கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஓடி விட்டு பார்த்தோம் அப்படின்னா மின்னல் வேகத்துல பார்த்தோம் அப்படின்னா கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இது மூணுலயும் போயிட்டு இருக்கும், ஆசிலேட் பண்ணிட்டே இருக்கும். ஷிஃப்டிங் ஆஃப் கான்ஸ்டன்ட் பகவான் ரொம்ப அழகாக சொல்றாரு பாருங்க. there is a constant rapid shifting of time point அப்படிங்கிறார். கான்ஸ்டன்ட்
டைம் பாயிண்ட் எப்படி இருக்கும்? டைம் பாயிண்ட் வந்து கடிகாரத்தில் எப்படி இருக்கு? டைம் பாயிண்ட் அப்படியே ஸ்லோவா அப்படியே போயிட்டே இருக்குது, மேலே போயிட்டே இருக்குது, அவ்வளோதான். நமக்குள்ள டைம் பாயிண்ட் அப்படி போகுதா? கிடையாது இல்லையா? நமக்கு எப்படி போகுது? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷமே போதும். ஒரு நிமிஷத்துல நம்ம மனசுல ஓடுற எண்ணங்கள் பார்த்தோம் அப்படின்னா, அது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த 3 நிலையிலும் அப்படியே ரேப்பிடா ஆசிலேட் ஆகுது, ரேப்பிடா ஊஞ்சலாடுகின்றது இல்லையா? ரேப்பிட் ஷிஃப்டிங் ஆஃப் டைம் பாயிண்ட் அப்படிங்கிறார். அது நம்மால வந்து தடுத்து நிறுத்த முடியுமா? யாராலையா தடுத்து நிறுத்த முடியுமா? அதை மிகவும் கடினம். முடியாதுன்னு கிடையாது, நிச்சயமா முடியும். பட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அதான் சொல்றாரு, இட் இஸ் இம்பாசிபிள் டு அரெஸ்ட் ஃபார் அ மொமெண்ட் அப்படிங்கிறார். இது நம்ம வந்து இடம் விட்டு இடம் போகணும்னு அவசியம் கிடையாது, ஒரே இடத்துல இருந்தாலும் இந்த நிலைமை ஏற்படுது அப்படிங்கிறார். there is a constant changing even when there is no shifting of space circumstance. இடத்தை விட்டு நீ போகலைன்னா கூட நம்மளுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறார் இந்த விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே ரூம்ல உட்காந்துருக்கோம், ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம், ஆனா நம்ம அந்த அந்த ஷிஃப்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா மனதுக்குள்ள நடந்து கொண்டே இருக்கின்றது, தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. நம்ம எங்கேயும் ஒரு இடத்துல அசையாம உட்கார்ந்தாலும் கூட மனதுக்குள்ள அவ்வளவு விஷயம் வந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அதுல வந்து அதுல டைம் பார்த்தீங்கன்னா கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படியே அந்த அந்த இதுல அப்படியே இங்கேயும் அங்கேயும் நம்மளுக்கு அலைபாய்ந்து கொண்டே இருக்கின்றது. இது மாத்திரமல்ல, இன்னொரு நிகழ்வும் நடைபெறுகின்றது. இது வந்து முதல்ல சொல்றது கான்ஸ்டன்ட் சேஞ்சிங் ஆஃப் டைம் பாயிண்ட். அது மாத்திரமல்ல, என்ன நடைபெறுகின்றது? நம்முடைய உடல் அல்லது வடிவம் எங்க வந்து அந்த 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 உணர்வு நிலை குடிகொண்டுள்ளதோ, அந்த உணர்வு நிலை எங்கு குடிகொண்டுள்ளதோ அந்த இடத்தில் மாற்றங்களும் நடந்து கொண்டே இருக்கின்றது இல்லையா? நம்மளுடைய உடல்ல வந்து சொல்றாங்க இல்லையா, தொடர்ச்சியாக வந்து அணுக்கள் வந்து சிதைந்தும் உருவாக்கப்பட்டும் இருக்கின்றன என்று கூறுகின்றார்கள். தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது அப்படிங்கிறாங்க. உடல்ல உள்ள அணுக்கள் தொடர்ந்து சிதைந்தும் புதிதாக உருவாகி கொண்டும் இருக்கின்றன அப்படிங்கிறார். ஸோ த கான்ஸ்டன்ட் சேஞ்ச் இன் த பாடி நடந்து கொண்டே இருக்கின்றது. அது மாத்திரம் அல்ல, என்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் தொடர்ச்சியான மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஸோ 2 மாற்றங்கள் நடைபெறுகின்றன. என்னுடைய உடல்லையும் மாற்றம் நடைபெறுகின்றது. நான் எங்கிருக்கின்றேனோ என்னை சுற்றியுள்ள சூழ்நிலையிலையும் அந்த மாற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. இதெல்லாம் எதை பாதிக்குது? என்னுடைய அந்த உணர்வு நிலையை பாதிக்கின்றது அப்படிங்கிறார். சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ்ல இதெல்லாம் இந்த மாற்றங்கள்லாம் பாதிப்பை உண்டு பண்ணுகின்றது அப்படிங்கிறார். எது வந்து அதிக தாக்கத்தை உண்டு பண்ணுகின்றது என்றால், எது என்னுடைய மேற்புற உணர்வு நிலையில் அதிக தாக்கத்தை உண்டு பண்ணுகின்றது என்றால், என் உடலில் நேரடியாக நடைபெறக்கூடிய அந்த மாற்றங்கள், அதுதான் என்னுடைய மேற்புற உணர்வு நிலையில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. என்னுடைய புறத்தில் ஏற்படும் இந்த உலகில் ஏற்படும் மாற்றங்கள் வந்து அந்த அளவிற்கு தீவிரமான தாக்கத்தை ஏற்படுத்துவது கிடையாது. என்ன காரணம் என்றால், எனக்கு உள்ள நடைபெறத வந்து நான் வந்து சப்ஜெக்டிவாக நானே உணர்கின்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ எம் கெட்டிங் ஆங்க்ரி, நான் வந்து நேரடியாக உணர்கின்றேன், அதனுடைய பாதிப்பு என்னை பாதிக்கின்றது. ஐ எம் ஹாப்பி அப்படின்னா நேரடியாக நான் உணர்கின்றேன். அதே சமயம் மற்றவர்கள் வந்து கோபமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தால் அது வந்து என்னை நேரடியாக பாதிப்பதில்லை. அதுவும் பாதிக்கின்றது, ஆனால் என்னை நேரடியாக பாதிப்பதில்லை. என்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை என்னுடைய புலன்களின் மூலமாக நான் அறிகின்றேன். ஆகையினால் அது என்னை நேரடியான பாதிப்புக்கு உட்படுத்துவது இல்லை அப்படிங்கிறார். மனிதன் என்பவன் மைக்ரோகாசம் அப்படிங்கிறார். அவனை சுற்றியுள்ள உலகம் என்பது மேக்ரோகாசம் அப்படிங்கிறார். இந்த தனிப்பட்ட மனிதன் என்பவன் மைக்ரோகாசம், புலன்களின் மூலமாக அந்த மேக்ரோகாசம் என்று கூறப்படும் இந்த பிரபஞ்சத்திலிருந்து
புலன்களின் மூலமாகத்தான் அறிந்து கொள்கின்றது. அதனால்தான் அதோட பாதிப்பு நேரடியாக இல்லை அப்படிங்கிற. அடுத்தது போங்க. This change of the body and the surroundings is not so insistently obvious or not so obviously rapid as the swift mutation of time. Yet, it is equally real from moment to moment and equally impossible to arrest. But we see that the mental being only regards all this mutation so far as it produces effects upon its own mental consciousness, generates impressions, and changes in its mental experience and mental body. Because only through the mind can it be aware of its changing physical habitation and its changing world experience. Therefore, there is, as well as a shifting or change of time point and space field, a constant modifying change of the sum of circumstances experienced in time and space, and as the result, a constant modification of the mental personality, which is the form of our superficial or apparent self. Thank you, sir. Explanation. படிக்கவா சார்? Yes, madam. This change of the body and the surroundings is not so obviously rapid as the swift change of time. Yet it is equally real from moment to moment and equally impossible to arrest. But the mental being regards all these changes only to the extent they affect its own mental consciousness. It considers only those which generate impressions and changes in its mental experience and mental body. Because only through the mind, the mental being can be aware of its changing physical habitation and its changing world experience. Therefore, there is a change of time point and space field. There is a constant modifying change of the sum of circumstances experienced in time and space. As a result, there is a constant modification of the mental personality, which is the form of our superficial or apparent self. Thank you, sir. Thank you. இந்த உள்ளே இருக்கக்கூடிய நமக்கு உள்ளே நிகழும் the rapid change of time points ன்னு பார்த்தோம். rapid change of time points. ஒரு நிமிஷத்துல என்னால ஒரு 10 வருஷம் முன்னாடி போக முடியும், 5 வருடம் முன்னாடி போக முடியும், 2 வருடம் முன்னாடி போக முடியும். இந்த rapid change in terms of time காலத்தில் என்னால அந்த மாற்றத்தை என்னுள்ளே கொண்டு வர முடியும். இது நடந்து கொண்டே இருக்கின்றது. வேறொன்றும் நடக்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். என்ன நடக்கின்றது? ஒன்று, எனக்குள்ளே நடக்கக்கூடிய என்னுடைய மனம் வெவ்வேறு கால புள்ளிகளில் தொடர்ந்து பிரவேசித்துக் கொண்டே இருக்கின்றது, எங்கும் அங்கும் சென்று கொண்டே இருக்கின்றது. இது ஒரு பக்கம் இந்த ஒரு ஆக்டிவிட்டி ஒரு புறம் நடந்து கொண்டே இருக்கின்றது என்னுடைய மேற்புற உணர்வு நிலையில. அதே சமயம் வேறு ஒன்றும் என்னுடன் ஏன்னா என்னுடைய மேற்புற உணர்வு நிலை என்பது எங்க இருக்கு? என்னுடைய உடல்ல தான் இருக்கு. என்னுடைய மைண்ட் அது என்னுடைய உடல்ல இருக்கு. என்னுடைய உடலிலும் சரி, என்னுடைய உடல் இருக்கும் இந்த
நான் எங்கு இருக்கின்றேனோ என்னை சார்ந்துள்ள சூழலிலும் சரி, என் உடலிலும் சரி, என்னுடைய உடல் எங்கு எங்கு இருக்கின்றதோ, எதை சார்ந்து இருக்கின்றதோ அந்த சூழலிலும் சரி, அதிலும் மாற்றங்கள் மாற்றங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. நம்ம உடல் இதே ஒரே சமயம் இப்ப இது மாதிரி அடுத்த நிமிஷம் இருப்பதில்லை, மாற்றங்களை எதிர்கொண்டு இருக்கின்றது. என்னுடைய சூழலும் பார்த்தோம் அப்படின்னா மாறுதல்களை அடைந்து கொண்டே தான் இருக்கின்றது. ஆனால் இந்த மாற்றங்கள் எல்லாம் என் மனதுள்ளே நடைபெறும் அந்த கால புள்ளிகளில் அந்த என்னுடைய பிரவேசம் அந்த அளவிற்கு வேகமாக இல்லை. அங்க எப்படி மாற்றம் ஏற்படுகின்றதோ அந்த மாற்றம் நடைபெறும் அந்த வேகத்திற்கு என் உடலில் ஏற்படும் மாற்றமோ அல்லது என்னை சுற்றி ஏற்படும் மாற்றமோ அந்த அளவுக்கு வேகமாக நடைபெறுவது இல்லை. ஏன்னா மைண்ட்ல சப்ஜெக்டிவா நடைபெறுகின்றது அந்த விஷயம்லாம். அதே சமயம் என்னுடைய மனம் இருக்கக்கூடிய அந்த உடல் வெளிப்புறம் இங்கெல்லாம் அந்த மாற்றங்கள்லாம் நடைபெறுகின்றது. ஆனா இந்த அளவுக்கு ரேப்பிடா இல்லை. இவ்வாறு தான் ஒரு மனிதனுடைய அந்த அந்த சர்ஃபேஸ் மேற்புற உணர்வு நிலை இத்தகைய மாற்றங்களுக்கு உட்பட்ட நிலையில் தான் இருக்கின்றது அப்படிங்கிறார். அதாவது 3 விதமான மாற்றங்கள் நடைபெறுகின்றது சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ்ல. ஒன்று, நமக்குள்ளே நாம் இருக்கக்கூடிய அந்த வெவ்வேறு காலகட்டங்கள்ல இங்கேயும் அங்கும் நாம் அலக்கழிக்கப்படுகின்றோம். அதே சமயம் எனக்கு உள்ள என்னுடைய உணர்வு நிலை இருக்கும் இந்த உடல்ல மாற்றம் நடைபெறுகின்றது. இந்த உடல் இருக்கும் என்னுடைய சூழல் அதிலும் மாற்றம் நடைபெறுகின்றது. இந்த மாற்றங்கள் எல்லாமே தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. இதுல எதையுமே நீ தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிறார் பகவான். உன்னுடைய மனம் வெவ்வேறு காலகட்டங்களில் ஊசலாடுவதையோ அல்லது உன் உடலில் ஏற்படும் மாற்றங்களையோ அல்லது நீ சார்ந்திருக்கும் சூழலில் ஏற்படும் மாற்றங்களையோ உன்னால் தடுத்து நிறுத்த முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆனால் நம்முடைய மனம் என்ன செய்கின்றது? நம்முடைய புறமனம், மென்டல் சர்ஃபேஸ் பீயிங் மனம் என்ன செய்கின்றது என்றால், எந்த அளவிற்கு இந்த மாற்றங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன, அது வேற விஷயம். ஆனா நம்மளுடைய மனம் அனைத்தையுமே அதனுடைய கவனத்தில் எடுத்துக்கொள்வது இல்லை. அதுதான் பகவான் சொல்றாரு. எல்லா மாற்றங்களையும் நம்மளுடைய மனம் கவனத்தில் எடுத்துக்கொள்வது இல்லை. எந்தெந்த மாற்றங்கள் நேரடியாக நம்முடைய மனதினுடைய உணர்வு நிலையை பாதிக்கின்றதோ அதை மாத்திரம்தான் அது கவனத்தில் எடுத்துக்கொள்கின்றது அப்படிங்கிறார். நம்முடைய மனம் சார்ந்த அனுபவங்கள், அதில் ஏற்படும் மாற்றங்கள், பதிவுகள், இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் ஏற்படுகின்றதோ அதை மாத்திரமே நம்முடைய மனம் கவனத்தில் எடுத்துக்கொள்கின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு சுத்தி எவ்வளவோ விஷயங்கள் நடக்கலாம். ஆனா என்னுடைய மனதை பாதிக்கக்கூடிய விஷயத்தில் தான் நான் கவனம் செலுத்துறேன். அதே போல என் உடல்லையும் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு சின்ன வலி இருந்ததுன்னா நான் பாதிக்கப்படுறேன். அதைத்தான் நான் கவனத்தில் எடுத்துக்கொள்கின்றேன். அதைத்தான் பகவான் சொல்றாரு. மென்டல் எந்த அனுபவங்களை எல்லாம் மனம் நேரடியாக எதிர்கொள்கின்றதோ அதை மாத்திரம்தான் அது கவனத்தில் எடுத்துக்கொள்கின்றது அப்படிங்கிறார். பகவான் குறிப்பிடுவது நம்முடைய மேற்புற மனம். அதனால 2 நிலைகளிலும் மாற்றம் நடைபெறுகின்றது. எப்படி? டைம் பாயிண்ட், காலத்திற்கு உட்பட்ட அந்த நிலைகள். ஸ்பேஸ் பாயிண்ட் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய ஸ்பேஸ்னா நம்ம உணர்வு நிலை இருக்கக்கூடிய என்னுடைய உடல் சார்ந்திருக்கும் சூழல், இதுதான் ஸ்பேஸ் ஃபீல்ட். மற்றொன்று டைம் பாயிண்ட், இரண்டாவது ஸ்பேஸ் ஃபீல்ட். இந்த 2 நிலைகளிலும் தொடர்ந்து மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இந்த மாற்றங்கள் என்ன செய்கின்றன என்றால், தொடர்ந்து காலத்திற்கு உட்பட்டும் இடத்திற்கு உட்பட்டும் இந்த மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இதனால் நம்முடைய மனோமயம் பாதிக்கப்படுகின்றது அப்படிங்கிறார். நம்முடைய மனோபயம் என்றால் உண்மையிலே உள்ள இருக்கக்கூடிய ஆழமான அந்த ஜீவன் கிடையாது, நம்முடைய மேற்புற ஜீவன், சூப்பர்ஃபிஷியல் அப்பேரண்ட் செல்ஃப். அதில் தொடர்ந்து மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன அப்படிங்கிறார். A constant modification of the mental personality, which is the form of our superficial or apparent self. நம்மளுடைய மென்டல் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது எதை வச்சு இருக்குது? நம்மளுடைய உள் ஜீவனை வச்சு இல்லை,
நம்முடைய மேற்புற அமைப்பு அதை ஒட்டிதான் அமைந்துள்ளது. அதில் தொடர்ந்து மாற்றங்கள் நடந்து கொண்டே இந்த காரணங்களினால இந்த மாற்றங்கள்லாம் நடைபெறுகின்றது அப்படிங்கிறார் பகவான். வந்து காரண உணர்வு நிலையில, மேற்புற உணர்வு நிலையில தொடர்ந்து அந்த மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன அப்படின்னா இதுதான் காரணம் அப்படிங்கிறார். இந்த 3 காரணங்கள் தான் அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். All this change of circumstance is summed up in philosophical language as causality. For in this stream of the cosmic movement, the antecedent state seems to be the cause of a subsequent state. Or else, this subsequent state seems to be the result of a previous action of persons, objects, or forces. Yet, in fact, what we call cause may very well be only circumstance. Thus, the mind has over and above its direct self-consciousness a more or less indirect, mutable self-experience, which it divides into 2 parts. Its subjective experience of the ever-modified mental states of its personality and its objective experience of the ever-changing environment, which seems partly or wholly to cause and is yet at the same time itself affected by the workings of that personality. But all this experience is at bottom subjective. For even the objective and external is only known to mind in the form of subjective impressions. Thank you. Thank you. Thank you, sir. Explanation. Padikva, Yes. all this change of circumstance is summed up in philosophical language as causality. Because in this cosmic movement, the antecedent, the previous state, seems to be the cause of a subsequent state, or the subsequent state seems to be the result of a previous action of persons, objects, or forces. Yet, in fact, what we call cause may very well be only circumstance. Therefore, the mind has its direct self-consciousness. Over and above it, it has a more or less indirect, mutable self-experience. This mutable self-experience, it divides into 2 parts. One is its subjective experience of the ever-modified mental states of its personality. The other is its objective experience of the ever-changing environment, which seems partly or wholly to cause and is yet at the same itself affected by the workings of that personality. But all mental experiences are subjective, because what is an external objective experience is known to mind in the form of subjective impressions. Thank you. நாம் என்ன பார்த்தோம், காலத்தினால் ஏற்படும் மாற்றங்கள், அதே போல இடத்தினால் ஏற்படும் மாற்றங்கள், இதனால் நம்மளுடைய மேற்புற உணர்வு நிலை பாதிக்கப்படுகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? காலத்தினால் ஏற்படும் மாற்றங்கள், இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து ஏற்படும் மாற்றங்கள். காலத்தினால் ஏற்படும் மாற்றங்கள் அப்படின்னா நமக்கு உள்ளேயே நடைபெறும் அந்த காலத்தை பொறுத்த அனுபவங்கள், அதன் மூலமாக ஏற்படும் மாற்றங்கள். இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா நம்மளுடைய உணர்வு நிலை நம்முடைய மனம் சார்ந்த உணர்வு நிலை உடல் என்கின்ற அமைப்புக்குள் தான் செயல்படுகின்றது. அந்த உடலில் ஏற்படும் மாற்றங்கள். அது மாத்திரமல்ல, அந்த உடல்
அதை சுற்றியுள்ள சூழலை நம்பிதான் நம்முடைய உடலும் இருக்கின்றது. ஸோ அதில் ஏற்படும் மாற்றங்கள் இதெல்லாம் வந்து ரிலேட்டட் டு த ஸ்பேஸ். டைம் அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த மாற்றங்கள் நமக்குள்ளே டைம் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து தனியாக நடைபெறுவது. வெறும் காலத்தினுடைய சுழற்சியினாலேயே ஏற்படும் மாற்றங்கள். கடந்த காலத்தில் ஒரு மாதிரி இருக்கிறோம், இந்த காலத்துல ஒரு மாதிரி இருக்கிறோம், வரப்போற காலத்துல ஒரு மாதிரி இருக்கும். காலத்தினால் ஏற்படும் மாற்றங்கள். இரண்டாவது, நம்மளுடைய உடலில் ஏற்படும் மாற்றங்கள், நம்மளுடைய உடல் எங்க இருக்கின்றதோ நம்முடைய சூழலில் ஏற்படும் மாற்றங்கள். ஸோ தொடர்ச்சியா இந்த மாற்றங்கள் எல்லாமே வந்து நம்முடைய மேற்புற உணர்வு நிலையில் அதில் ஒரு மாறுதல்களை தோற்றுவிக்கின்றன. இதெல்லாம் வந்து எப்படி ஒட்டுமொத்தமாக கூறலாம் என்றால், அந்த காரண காரியம் சம்பந்தப்பட்டவை ஒன்று நடைபெறுவதற்கு மற்றொன்று காரணமாக இருக்கின்றது என்று கூறலாம். காசாலிட்டி என்று கூறலாம். எப்படி காசாலிட்டி என்று கூறுகின்றோம் என்றால், இரண்டு நிலைகளை எடுத்துக்கொள்கின்றோம் நாம். பின்னால் தோன்றிய நிலையை வந்து முந்தைய நிலையிலிருந்து வந்தது என்று நாம் கூறுகின்றோம். அல்லது இது ஒரு காரணம் சொல்கின்றோம். முந்தைய நிலை பிந்தைய நிலை வந்ததற்கு காரணமாக இருந்தது என்று கூறுகின்றோம். அல்லது ஒரு செயல் நடைபெற்றது என்றால் அதற்கு காரணம் சில மனிதர்கள், சில சக்திகள், சில அமைப்புகள் என்று புறக்காரணங்களை கூறுகின்றோம். ஆகக்கூடிய நம்ம என்ன கூறுகின்றோம்? காரண காரியத்தை நாம் ஒவ்வொரு செயலுக்கும் கற்பிக்கின்றோம் இல்லையா? காசாலிட்டி. இது நம்ம லைஃப்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரலா நம்ம எல்லாத்துக்கும் காரண காரியம் காட்டுகின்றோம். ஜென்ரலா எல்லாரும் பிராக்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா காரண காரியம் தொடர்ந்து நாம் கற்பித்துக் கொண்டே வருகின்றோம். ஆனா அந்த காரண காரியம் வந்து நம்ம கற்பிக்கின்றோம். அது எந்த அளவுக்கு வந்து உண்மை என்று நம்மால சொல்ல முடியாது. நம்ம மேற்புறமாகத்தான் கூறுகின்றோம். உண்மையிலேயே அதுதான் காரணமா என்று நம்மால சொல்ல முடியாது. சில சமயம் அது வெறும் சூழ்நிலையாக இருந்திருக்கலாம், அவ்வளவுதான். இன்றைக்கு ஒரு சூழ்நிலை இருக்கின்றது, இதற்கு முந்தையது வேறொரு சூழ்நிலையாக இருந்திருக்கலாம், அவ்வளவுதானே ஒழிய அதுதான் காரணமாக இருந்தது நம்ம சொல்ல முடியாது. அதைத்தான் பகவான் சொல்கின்றார். What we call cause may very well be only a circumstance. அவ்வளவுதான். அது வந்து சூழ்நிலையா இருந்திருக்கலாம், காரணமா இருந்திருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறார். ஏன் பகவான் அந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னா, எல்லாமே இவல்யூஷன்ல இருக்கு. இவல்யூஷன்ல வந்து ப்ரீவியஸ் ஸ்டேஜ் வந்து இவால்வ் ஆகி அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துகிட்டே இருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்து இதுல இருந்து இன்னொரு ஸ்டேஜ் வெளியே வந்துகிட்டே இருக்குது. ஸோ எங்க நீ காரணம்னு சொல்ல முடியும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், அனிமல்ல இருந்து மனிதன் வந்தான்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அனிமல் தான் மனிதன் வந்தது காரணம் யாராவது சொல்ல முடியுமா? நோபடி கேன் சே தட். அது வந்து ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ், அவ்வளவுதான். ஏப் அப்படிங்கிறது ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ். இப்பொழுது மனிதன் இருக்கின்றான் என்பது வேற ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ், அவ்வளவுதான். ஆனால் வேறொரு உண்மைதான் இதற்கு பின்னால் இருக்கின்றது. புறக்காரணங்களுக்கு தாண்டி there is something else. அதுதான் ஒன்றிலிருந்து இன்னொன்று வருவதற்கு காரணமாக இருக்கின்றதை ஒழிய நம்ம கற்பிக்கின்ற காரண காரியங்கள் இல்லை அப்படிங்கிறார். இது வந்து ஒரு ஜெனரல் பிரின்சிபிளா பகவான் இங்க கூறுகின்றார். ஆகையினால இந்த மனதினுடைய நேரடியான உணர்வு நிலையை நம்ம ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல பார்த்தோம். டைரக்ட் செல்ஃப் கான்சியஸ்னஸ் பார்த்தோம். அதனுடைய டைரக்ட் செல்ஃப் கான்சியஸ்னஸ் என்பது எதையுமே இது எதையுமே சாராதது. நம்ம பார்த்த காரணங்கள் எதையுமே சாராதது. டைரக்ட் ரிலேஷன் வித் அவர் ஆத்மன், டைரக்ட் பர்செப்ஷன் ஆஃப் அவர் செல்ஃப், அதுதான் டைரக்ட் செல்ஃப் கான்சியஸ்னஸ். அது எதையுமே நம்பி இருப்பதில்லை. ஆனால் நம்முடைய சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் தான் இதை நம்பி இருக்கின்றது. காலத்தில் ஏற்படும் மாற்றங்கள், இடத்தில் ஏற்படும் மாற்றங்கள், இதை நம்பி இருப்பது நம்முடைய சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ். ஆகையினால ஒரு மனிதனுடைய மனதிற்கு
2 அனுபவங்களும் ஏற்படுகின்றது அப்படிங்கிறார். மனிதனுடைய மனதில் பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று நேரடியான அந்த ஆன்மன் குறித்த உணர்வு நிலை, டைரக்ட் செல்ஃப் கான்சியஸ்னஸ். அதற்கு மேல எப்படி இருக்கின்றது என்றால், அதற்கு மேல ஓவர் அண்ட் அபவ் இட் அப்படிங்கிறார். ஓவர் அண்ட் அபவ் இட், இட் ஹாஸ் அ மோர் ஆர் லெஸ் இன்டைரக்ட் மியூட்டபிள் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இது நேரடியான அனுபவம் கிடையாது. நேரடியான அனுபவம் வந்து ஆன்மன் குறித்த அனுபவம் தான் நேரடியான அனுபவம். இதெல்லாம் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது எல்லாமே இன்டைரக்ட் மியூட்டபிள் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ். மைண்டுக்கு வந்து கிடைக்கக்கூடிய மோர் ஆர் லெஸ் இன்டைரக்ட் மியூட்டபிள் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மியூட்டபிள்னு என்ன அர்த்தம்? மாறுதல்களை தொடர்ந்து சந்திக்கும் அந்த அனுபவங்கள். அந்த அனுபவம் ஒரே மாதிரியாக இருப்பது இல்லை அப்படிங்கிறார். அதுல 2 விதமாக பகவான் பிரிக்கின்றார். 2 விதமாக பகவான் எப்படின்னா, நம் மனதுக்குள்ளேயே ஏற்படும் விஷயங்கள். இப்ப எனக்குள்ள வந்து ஒரு கோபம் வருகின்றது, மகிழ்ச்சி வருகின்றது, துயரம் வருகின்றது. இதெல்லாம் வந்து எனக்குள்ளேயே ஏற்படும் அனுபவங்கள். இதெல்லாம் வந்து எப்படி சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறார். சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அர்த்தம்? எனக்கு புறத்தில் இல்லை, என்னுடைய அகத்தில் தான் எல்லாம் இருக்கின்றது, இல்லையா? இது ஒன்று சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ். என்ன காரணத்தினால சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வருது? என்னுடைய மென்டல் ஸ்டேட் வந்து ஒரே மாதிரி இருப்பதில்லை. சில சமயம் எனக்கு மகிழ்வு தரக்கூடிய அனுபவங்கள் ஏற்படுகின்றன, சில சமயம் என்னை மனதை பாதிக்கக்கூடிய அனுபவங்கள் ஏற்படுகின்றன. அதனால் என்னுடைய அனுபவங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஆகையினால இந்த அனுபவங்கள் சப்ஜெக்டிவாக எனக்குள்ளேயே நான் தொடர்ந்து இந்த அனுபவங்களை எதிர்கொண்டு வருகின்றேன். இன்னொரு அனுபவமும் எனக்கு கிட்டுகின்றது. அது என்ன அப்படின்னா, என்னுடைய புறத்தில் ஏற்படும் அனுபவங்கள், சூழ்நிலைகளில் ஏற்படும் அனுபவங்கள். அது எப்படி? நான் கண்ணால பார்க்கிறேன், காதால கேட்கிறேன். சோ என்னுடைய ஐம்புலன்களினால் நான் என்னுடைய உலகத்தில் காணக்கூடிய அனுபவங்களின் மூலம், அதில் ஏற்படும் மாற்றங்களின் மூலம் எனக்கு அனுபவங்கள் கிட்டுகின்றன. இதெல்லாம் வந்து அப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நாம் சார்ந்திருக்கும் சூழ்நிலை என்பது தொடர்ந்து மாற்றங்களை சந்தித்துக்கும் மாறுதல்களை அடைந்த வண்ணம் இருக்கின்றது. சோ அதனால் நாம் அனைவருமே பாதிக்கப்படுகின்றோம். பாசிட்டிவாகவும் பாதிக்கப்படுகின்றோம், நெகட்டிவாகவும் பாதிக்கப்படுகின்றோம். ஆகையினால என்னுடைய அந்த மேற்புற உணர்வு நிலை அதனாலும் பாதிக்கப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, பகவான் வேறொரு கருத்தையும் இங்க கூறுகின்றார். அது மாத்திரமல்ல, பகவான் என்ன கூறுகின்றார்? என்னுடைய உணர்வு நிலையினாலும் நான் என்னுடைய சூழ்நிலையில் பாதிப்பை உண்டாக்குகின்றேன் அப்படிங்கிறார். அதுவும் நடக்குது அப்படிங்கிறார். ஒண்ணு, நான் சார்ந்திருக்கும் சூழ்நிலைகளில் ஏற்படும் மாற்றங்களினால் நான் பாதிக்கப்படுகின்றேன். அது மாத்திரம் இல்ல, என்னுடைய உணர்வு நிலையில் ஏற்படும் மாற்றங்களினால் என்னுடைய சூழ்நிலைகளிலும் பாதிப்பை உண்டாக்குகின்றேன் அப்படிங்கிறார் பகவான். என்ன கூறுகின்றார்? It's subject to experience of the ever-modified mental states of its personality and its objective experience of the ever-changing environment. Objective experience of the ever-changing environment, which seems partly or wholly to cause. So, நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் வந்து பகுதியாகவோ முழுமையாகவோ உண்டாக்குகின்றது, நம்முள் பாதிப்பை உண்டாக்குகின்றது. Ever-changing environment which seems partly or wholly to cause, and is at the same time itself affected by the workings of the personality அப்படிங்கிறார். நானும் என்ன பண்றேன்? என்னுடைய சூழல்ல வந்து பாதிப்பை உண்டாக்குகின்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து வயலண்டா ரியாக்ட் பண்ணேன் அப்படின்னா, நேச்சுரலி ஐ கிரியேட் a change in my environment. If I react positively, I create a positive vibration in my environment. So, நானும் பாதிப்புக்கு உள்ளாக்குகின்றேன், நானும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றேன். இது 2 வழியில் நடக்குது அப்படிங்கிறார். ஒரு மனிதனை சுற்றி இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன அப்படிங்கிறார். இறுதியாக ஒரு கருத்தை பகவான் கூறுகின்றார். இப்ப எல்லாத்தையும் நம்ம எங்க உணர்றோம்? மைண்ட்ல தான் உணர்றோம். எல்லாமே
நமக்கு உள்ள இருக்கிற விஷயமாக இருந்தாலும் சரி, சப்ஜெக்டிவ். எனக்கு உள்ள இருக்கக்கூடிய கோபதாபங்கள், உணர்ச்சிகள், இதை எனக்குள்ளேயே உணர்றேன். வெளியிலேருந்து எனக்கு என்னை பாதிக்கும் விஷயங்கள், வெளியிலேருந்து வர விஷயம், அதையும் உணர்கின்றேன். இதெல்லாம் எங்க உணர்கின்றேன்? என்னுடைய மனதில் உணர்கின்றேன். அதாவது சப்ஜெக்டிவாக நடக்கக்கூடியது என்னுடைய, அப்ஜெக்டிவாக நடக்கக்கூடியது என்னுடைய ஐம்புலன்களின் மூலமாக கிட்டக்கூடிய அனுபவங்கள். இதெல்லாம் எங்க ஃபைனலா எங்க நான் உணர்கின்றேன் என்றால் என்னுடைய மனதில் தான் நான் உணர்கின்றேன். இறுதியாக எல்லா விதமான அனுபவங்களும் எத்தகைய அனுபவங்களாக மாறுகின்றன, எத்தகைய அனுபவங்களாக உணரப்படுகின்றன என்றால் எல்லாமே சப்ஜெக்டிவ் இம்ப்ரெஷன்ஸாக மாறிவிடுகின்றது அப்படிங்கிறார். எல்லாம் சப்ஜெக்டிவா மாறுகின்றது அப்படிங்கிறார் பகவான். சோ இதுல என்ன புரிகின்றது? நம்ம கையில தான் இருக்கு. ஒரு விஷயத்த நம்ம நல்ல விதமா உள்ள வாங்கிக்கலாம், அதை தீயதாக உள்ள வாங்கிக்கலாம். திங்ஸ் ஆசச் வந்து இது கிடையாது. ஏன்னா எல்லாமே வந்து சப்ஜெக்டிவா தான் மாறிடுது அப்படிங்கிறார் பகவான். எல்லா அனுபவங்களும் அதுக்கு புறக்காரணங்கள் இருந்தாலும் அல்டிமேட்டா அவன் மைண்ட் தானே கன்வெர்ட் பண்ணுது அப்படிங்கிறாரு. மைண்டு தானே அது சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸா கன்வெர்ட் பண்ணுது. அதனால நம்ம கீ வந்து நம்ம கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறார். ஸோ இத்துடன் இந்த பேராகிராஃப்லாம் முடியுது. அடுத்த செஷன்ல மேற்கொண்டு பார்க்கலாம். வேற ஏதாவது கருத்து இருந்தால் தெரிவிக்கலாம். வெறும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் செஷன்ஸ். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லா டிராவல் பண்றேன் சண்டேலேருந்து. அதனால நெக்ஸ்ட் செஷன் வில் பி ஒன்லி ஆன் சண்டே. இந்த சண்டே இல்லாம அடுத்த சண்டே தான் நெக்ஸ்ட் செஷன். எஸ் மேடம். ஜட்ஜ்மெண்ட் பத்தி மதர் சொல்லி இருக்கிறத ஒரு கோட் படிச்சேன் சார், அதை ஷேர் பண்ணிக்கலாமா? எஸ் மேடம். ஓகே. Before deciding that something is wrong in others or in circumstances, you must be quite sure of the correctness of your judgment. And what judgment is correct so long as one lives in the ordinary consciousness that is based on ignorance and filled with falsehood. Only the truth consciousness can judge. So it is better in all circumstances to leave the judgment to the divine. எஸ் மேடம். எஸ் கரெக்ட். ஜட்ஜ்மெண்ட் பத்தி பேச்சு வந்ததுனால சரி ஆமா மதருடைய கோட்டை. எஸ் எஸ். பட் ஆனா இன்வேரியபிளி நம்ம வந்து அந்த தப்பை தான் மீண்டும் 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 செஞ்சுட்டே இருக்கிறோம். எல்லாரும் செய்யறோம். இன்வேரியபிளா பை டிஃபால்ட் எவ்ரிபடி இஸ் டூயிங் தட் that mistake. We immediately jump to conclusions. We judge people invariably. ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பேச்சுல மற்றவங்களை பத்தி ஜட்ஜ்மெண்ட் இல்லாம இருக்குதா அப்படின்னா வரல விட்டு எண்ணிடலாம் நம்ம. பட் அஃப்கோர்ஸ் நம்ம மதர் சொல்ற மாதிரி நம்ம எப்பொழுதுமே முன்னேற்றத்தை நோக்கி தான் செல்லணும். இன்னைக்கு வந்து அது மாதிரி அக்கேஷன்ஸ் 10 அக்கேஷன்ஸ் 20 அக்கேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா நாளைக்கு அந்த நம்பர் ஆஃப் அக்கேஷன்ஸை குறைச்சிக்கிட்டே போகணும். தட்ஸ் வாட் வி ஷுட் டு எவ்ரி டே. தேங்க்யூ. ஆமா சார். தேங்க்யூ சார். செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம்.